இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. மேயர் கைதானதால் இஸ்தான்புல் முழுவதும் வலுக்கும் ஆர்ப்பாட்டங்கள். துருக்கியின் இஸ்தான்புல் மேயர் கைது செய்யப்பட்டுள்ளதால் அந்நகரம் முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் வலுத்து வருகின்றன. ஆர்ப்பாட்டங்களில் வன்முறை சம்பவங்கள் சில நிகழ்ந்துள்ளதால் நிலைமை மோசமடைந்துள்ளது. ஊழல் குற்றங்களுக்காக இஸ்தான்புல் மேயர் எக்ரம் இமமோக்லு கைது செய்யப்பட்டதாக போலீஸ் விளக்கம் அளித்துள்ளது. இருப்பினும் தம் மீதான குற்றச்சாட்டுகளை அவர் மறுத்துள்ளார். அதிபர் வேட்பாளராக எக்ராம் இமமோக்லு தேர்வு செய்யப்பட்டதற்கு சில நாட்களுக்கு முன்னதாக கைது செய்யப்பட்டுள்ளார். இக்கைது நடவடிக்கை அரசியல் நோக்கம் கொண்டது என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. கைது நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்து இஸ்தான்புல்லில் அமைதி ஆர்ப்பாட்டங்கள் தொடங்கப்பட்டன. ஆர்ப்பாட்டங்கள் குறித்த தகவல் துருக்கி முழுவதும் பரவியதால் தற்போது நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. ஆர்ப்பாட்டக்காரர்களை கலைக்க கண்ணீர் புகை குண்டுகள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. மீண்டும் செயல்பட தொடங்கியது ஹிட்ரோ விமான நிலையம். இங்கிலாந்து லண்டனில் உள்ள ஹிட்ரோ அனைத்துலக விமான நிலையம் மீண்டும் செயல்பட தொடங்கியது. விமான நிலையத்தின் அருகில் உள்ள துணை மின் நிலையத்தில் தீ விபத்து ஏற்பட்டதால் நேற்று அந்த விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டது. தீ விபத்தை விமான நிலையத்தின் அனைத்து நடவடிக்கைகளும் சுமார் 18 மணி நேரத்திற்கு நிறுத்தி வைக்கப்பட்டன. இதனால் சுமார் 2 லட்சம் பயணிகள் பாதிக்கப்பட்டனர். பல அனைத்துலக விமான பயணங்கள் ரத்து செய்யப்பட்டன. ஹிட்ரோ விமான நிலையத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய விபத்தாக இது கருதப்படுகிறது. விமான நிலையம் மீண்டும் திறக்கப்பட்டதை தொடர்ந்து பிரிட்டிஷ் ஏர்வேஸ் நிறுவனத்தின் விமானம் அந்நாட்டு நேரப்படி மாலை மணி 6க்கு அங்கே தரையிறங்கியது. முட்டை கையிருப்பு போதுமான அளவில் உள்ளது. நாட்டில் கோழி முட்டையின் கையிருப்பு தொடர்ந்து போதுமானதாக உள்ளதோடு உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் நிலையாக இருப்பதாக விவசாயம் மற்றும் உணவு உத்தரவாத அமைச்சு உத்தரவாதம் அளித்துள்ளது. KPKM மற்றும் உள்நாட்டு முட்டை உற்பத்தியாளர்களுக்கு இடையிலான நெருக்கமான ஒத்துழைப்பின் வழி தினசரி முட்டை உற்பத்தி நிலையாகவும் திருப்தி அளிக்கும் வகையிலும் இருப்பது உறுதி செய்யப்படும் என்று விவசாயம் மற்றும் உணவு உத்தரவாத அமைச்சர் ஸ்ரீ முகமது சாபு தெரிவித்தார். விநியோக நிலைத்தன்மையை உறுதி செய்ய தோட்டம் தொடங்கி இறுதி பயனீட்டாளர் வரையில் உற்பத்தி மற்றும் விநியோகிப்பில் KPKM எப்போதும் தீவிர கண்காணிப்பை மேற்கொள்ளும் என்று முகமது சாபு கூறினார். மேலும் சம்பந்தப்பட்ட நிறுவனம் மற்றும் அமைச்சுடனான வியூக ஒத்துழைப்பின் வழி அமலாக்க நடவடிக்கைகளும் வலுப்படுத்தப்படும் என்று நேற்று KPKM வெளியிட்ட ஓர் அறிக்கையில் குறிப்பிட்டார். அமெரிக்காவில் கோழி முட்டை விலை திடீர் உயர்வு கண்டிருப்பதாக சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருப்பதோடு வெளிநாடுகளுக்கு கோழி முட்டை கடத்தப்படும் சாத்தியம் உள்ளதாக கூறப்படுவது குறித்து விளக்கமளிக்க இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. TPG முனையத்தின் வசதிகளினால் பயணிகள் மகிழ்ச்சி. நேற்று முதல் முழுமையாக செயல்பட தொடங்கியுள்ள கும்பாக் ஒருங்கிணைந்த முனையம் TPG நவீன வசதிகள், ஆக்கப்பூர்வமான சேவை, பரந்த வடிவமைப்பு மற்றும் பயணிகளின் வசதி ஆகியவற்றிற்கு பாராட்டுகளை பெற்றுள்ளது. அம்முனையத்திற்கு வருகை புரியும் பெரும்பாலான பயணிகள் எளிதான இலக்கு ரயில் சேவை முறை அணுகல், வாகன நிறுத்துமிட வசதி, பல்வேறு வணிகத்திற்கான வர்த்தக பகுதி உட்பட அங்குள்ள வசதிகள் குறித்து மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். கிழக்கு கரையில் இருந்து கோலாலம்பூருக்கு திரும்பும் நுழைவாயிலில் TPG அமைந்திருப்பது பேருந்து பயணியான தமக்கு பயண நேரத்தை குறைத்துள்ளதாக நிக் அசிலா வான் முகமது மொஹைதீன் எனும் பயணி கூறினார். சம்பந்தப்பட்ட முனையத்திற்கு முதல் முறையாக வருகை புரிந்த தெலங்கானோ கோலபேரங்கை சேர்ந்த அவர் அங்கு சூழல் முழுமையான மற்றும் நவீன வசதிகள் குறித்து வியப்படைந்ததாக குறிப்பிட்டார். தற்போதைய பேருந்து சேவை சில இடங்களை மட்டுமே உள்ளடக்கி இருக்கும் வேளையில் விரைவில் கிழக்கு கரையில் இன்னும் அதிகமான பகுதிகளுக்கு விரிவுபடுத்த வேண்டும் என அவர் குறிப்பிட்டார். ஸ்லாங்கூரில் உணவு கிடங்கு அறிமுகம். அவசர நிலை அல்லது பேரிடர் எதிர்கொள்ளும் போது உணவு கையிருப்பு உறுதி செய்யும் முயற்சிக்காக உணவு கிடங்கை நிறுவிய முதல் மாநிலமாக ஸ்லாங்கூர் திகழ்கிறது. 5000 டன் அரிசி மற்றும் 10 லட்சம் கிலோகிராம் எடையிலான உறைந்த இறைச்சியை சேமிப்பதன் மூலம் GMS எனப்படும் ஸ்லாங்கூர் உணவு கிடங்கை அம்மாநில மந்திரி முசா ஸ்ரீ அமருடின் ஷாரி நேற்று அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார். உணவுப் பொருட்களின் விநியோகம், நிலையான விலை, விநியோகத்தை வலுப்பெற செய்தல் ஆகியவற்றுடன் உள்நாட்டு தொழில் முனைவோர் மற்றும் விவசாயிகளை ஆதரிக்கும் வகையில் இறக்குமதியை சார்ந்திருப்பதை குறைப்பதும் GMS-இன் நோக்கம் என்று அமருடின் ஷாரி கூறினார்.
பெரிய அளவிலான பேரிடர், தொற்று நோய் மற்றும் நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு போன்ற நேரங்களிலும் ஜிஎம்எஸ் துணையுடன் 3 மாதத்திற்கு உணவு விநியோகிக்க முடியும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். சில நேரங்களில் சில காரணங்களை முன்னிறுத்தி பொருட்களின் விலை உயர்வு காணும் வேளையிலும் ஜிஎம்எஸ் வழி மக்களுக்கு நியாயமான விலையில் பொருட்களை விற்க முடியும் என்று அவர் கூறினார். கேமரன் மலையில் உள்ள 8 தமிழ் பள்ளிகளில் ஏஐ விழிப்புணர்வு கூட்டம். நாட்டை தொழில்நுட்ப வளர்ச்சியில் கொண்டு செல்லும் இலக்கில் ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு மற்றும் இலக்கவியல் ஆகியவற்றில் அரசாங்கம் கவனம் செலுத்துகிறது. ஆகவே இவ்வாண்டு இறுதிக்குள் நாடு தழுவிய அளவில் குறைந்தது 8 லட்சம் பேர் செயற்கை நுண்ணறிவு குறித்த விவரங்களை முழுமையாக அறிந்திருக்க வேண்டும் என்ற அரசாங்கத்தின் முயற்சிக்கு அறம் ஏஐ திட்டம் துணை புரியும் என்று ஒருமைப்பாட்டு துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி தெரிவித்தார். மாணவர்களிடையே செயற்கை நுண்ணறிவு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற வகையில் தமிழ் பள்ளிகள் மீது அறம் ஏஐ திட்டம் தனது கவனத்தை திருப்பி உள்ளதாக செனட்டர் சரஸ்வதி கூறினார். அதில் முதல் கட்டமாக பஹாங் கேமரன் மலையில் உள்ள 8 தமிழ் பள்ளிகளில் இத்திட்டம் அமல்படுத்தப்பட உள்ள நிலையில் நேற்று அது தொடர்பான விளக்கமளிப்பு கூட்டம் நடைபெற்றது. மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோருக்கு செயற்கை நுண்ணறிவின் எதிர்காலம் குறித்து இதில் விளக்கம் அளிக்கப்பட்டது. போதைப்பொருள் கடத்தல் தம்பதியர் உட்பட 4 கைது. கடந்த புதன்கிழமை பஹாங் ரவூப்பில் தம்பதியர் உட்பட 4 கைது செய்ததன் வழி போதைப்பொருள் கடத்தல் கும்பல் ஒன்றை போலீஸ் வெற்றிகரமாக முறியடித்தது. ஓர் இந்தோனேஷிய ஆடவர் மற்றும் ஒரு பெண் உள்ளிட்ட 37 முதல் 59 வயதிற்குட்பட்ட அவர்கள் அனைவரும் பிற்பகல் மணி 3:30 மணி அளவில் 2 கார்களில் மேற்கொண்ட சோதனையின் போது கைது செய்யப்பட்டதாக பஹாங் மாநில போலீஸ் தலைவர் டத்தோஸ்ரீ யாஹ்யா உத்தமான் தெரிவித்தார். அவர்கள் பயணித்த டொயோட்டோ வயோஸ் மற்றும் நிசான் நவாரா ரக கார்களை சோதனையிட்ட போது 4,21,286 ரிங்கிட் மதிப்புடைய 13 கிலோகிராம் அளவிலான ஷாபு மற்றும் கஞ்சா வகை போதைப் பொருளை போலீசார் கண்டெடுத்ததாக அவர் கூறினார். கடந்த 3 மாத காலமாக செயல்பட்டு வரும் இக்கும்பல் கிளான் பள்ளத்தாக்கிலிருந்து போதைப் பொருளை பெற்று பஹாங்கில் விநியோகம் செய்வதுடன் அண்டை நாடுகளுக்கும் கொண்டு செல்வது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இச்செயலில் மற்றவர்கள் ஈடுபட்டுள்ளனரா என்பது குறித்து தமது தரப்பு விசாரணையை மேற்கொண்டு வருவதாகவும் டத்தோஸ்ரீ யாஹ்யா குறிப்பிட்டார். இறையாண்மையை பாதுகாப்பதற்கான ரஷ்யாவின் போராட்டத்திற்கு தொடர்ந்து ஆதரவு. கிம் ஜாங் உன். நாட்டின் இறையாண்மையை பாதுகாப்பதற்கான ரஷ்யாவின் போராட்டத்திற்கு தொடர்ந்து ஆதரவு வழங்கப்படும் என்று வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் தெரிவித்திருக்கிறார். ரஷ்யாவின் உயர் பாதுகாப்பு அதிகாரி செர்கே ஷோகே உடன் நடத்தப்பட்ட சந்திப்பிற்கு பிறகு கிம் ஜாங் உன் அதை உறுதி வழங்கினார். ஷெர்கே ஷோய்கு உடன் நடத்தப்பட்ட சந்திப்பை தென்கொரியாவின் KRT தொலைக்காட்சி ஒளிபரப்பு செய்தது. இச்சந்திப்பு வெள்ளிக்கிழமை நடத்தப்பட்டதாக உள்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்தன. பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ரஷ்யாவிற்கும் வடகொரியாவிற்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இச்சந்திப்பில் கலந்துரையாடப்பட்டது. உக்ரைன் மீது போர் தொடுத்து வரும் ரஷ்யாவுக்கு உதவ தென்கொரியா தனது ராணுவ உறுப்பினர்களை அனுப்பியுள்ளது.